ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் அஜித் சாரோட திரைப்படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எந்தெந்த திரைப்படங்கள் மோத போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த 2 திரைப்படமே எப்போது வெளியாக போகுது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீலில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக வெளியான அமரன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக தியேட்டர்ல இருந்து ஓடிட்டு இருக்குது. அமரன் திரைப்படத்தின் மூலம் சிவகார்த்திகேயன் அவர்கள் வசூல் மன்னனாக வந்து மாறி இருக்கிறாங்க. இதனால அடுத்தடுத்த பெரிய ஹீரோவோட படத்தோட மோத பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் தற்பொழுது எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஏகே உடன் மோத ரெடியா இருக்கிறாங்க. அதாவது வரும் பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் பை டக்லி திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் விடாமுயற்சி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால விடாமுயற்சி திரைப்படத்தை பொங்கலுக்கு வெளியிட்டு அதன் பிறகு குட் பை டக்லி திரைப்படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியா இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியாக உள்ள SK 23வது திரைப்படத்தையும் குட் பை டக்லி திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் வந்து உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் படம் வெற்றி திரைப்படமாக அமைந்தாலும் அமரன் திரைப்படத்தோட அளவிற்கு எந்த ஒரு திரைப்படமே வசூல் பண்ணது கிடையாது. ஆனா அமரன் திரைப்படம் 200 கோடிக்கு மேல வசூல் செய்து ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது. இந்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்து இனிமே வரும் படங்கள் பெரிய ஹீரோவோட மோதக்கூடிய படங்களாக இருக்கும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து வெளியா இருக்குது. இதன் காரணமாக குட் பை டக்லி திரைப்படத்தோட SK 23வது திரைப்படம் மோத அதிகமான வாய்ப்புகள் வந்து உள்ளதாக சொல்லப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. இந்த 2 திரைப்படமே மே 1ஆம் தேதி வெளியாக வாய்ப்புகள் வந்து உள்ளது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க யார் ஃபேன் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.